வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 8க்கு சாப்டர் 1 இருக்கிற பார்ட் 6 வீடியோ. சாப்டர் 1 நமக்கு கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இரிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 மெத்தட் என்னென்னா, பழைய இரிகேஷன் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, இப்போ புதுசாக மாடர்ன் மெத்தட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. இப்போ நமக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன்ங்கிறது என்னென்னா, இந்த இரிகேஷனுங்கிற டாப்பிக்கில் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வாட்டர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், பிளான்ஸுக்கு எந்த அளவுக்கு அது வந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் நான் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து எடுத்து கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஓகேங்களா? சரி. இப்போ ஆல் லிவிங் பீயிங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ். அதாவது எல்லா உயிரினங்களும், அதாவது உயிர் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் உயிரோடு இருக்கணும்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு யார் சொன்னார்? திருவள்ளுவர் சொன்னார் இல்லைங்களா? ஸோ அப்போ வாட்டர் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது. அப்போ வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராப்பர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? ஒரு உயிரினத்தோட வளர்ச்சிக்கு. ஓகேங்களா? அது வளர்ச்சி அடைகிறதுக்கு, அதை டெவலப் ஆகிறதுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? தண்ணி இல்லாமல் நம்மளால் உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதே மாதிரி தான் லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே வாட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. சரி, அப்போ பிளான்ட்ஸுக்கு வாட்டர் இஸ் அப்சார்ப் பை த பிளான்ட் ரூட்ஸ். அது வந்து பிளான்ட் வந்து என்ன பண்ணும்? வாட்டரை வந்து ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணியை வந்து டம்ளர்லையோ இல்லை சொம்பலையோ எடுத்து குடிக்கிறோம். ஓகே, அனிமல்ஸ் என்ன பண்ணுது? எங்கே தண்ணி இருக்குதோ அங்கே போய் வந்து குடிக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்? அது போய் எங்கேயாவது தண்ணியை தேடி எடுத்து குடிக்க முடியுமா? அதால் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த செடிக்கு நம்ம தண்ணி விடணும். அதுதான் இரிகேஷன். ஓகேங்களா? நீர் பாசனம், அதுக்கு தான் இரிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ நம்ம தண்ணி விடணும். தண்ணி விட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரூட் மூலமாக அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா அதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தானே. அப்படி தானே படிச்சிருக்கோம் நம்ம. பிளான்ட்டுங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஸோ அப்போ ரூட் மூலமாக தண்ணி என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். அலாங் வித் வாட்டர் மினரல்ஸ் அண்டு ஃபெர்டிலைசர் ஆல்சோ அப்சர்வ்டு. அந்த வாட்டர் மட்டும் அது எடுத்துக்கிறது இல்லை பிளான்ட்ஸு. அந்த வாட்டர் எடுத்துக்கும் போது அதோட சேர்த்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான மினரல்ஸையும் ஃபெர்டிலைசர்ஸையும் எடுத்துக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு செடி நல்லா வளரணும்னா அதுக்கு தேவையான உரத்தை போடுறோம் இல்லைங்களா? எங்கே போடுறோம்? அது செடி எங்கே வச்சுருக்கோமோ அதை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணில் நம்ம போடுறோம். அந்த மண்ணுக்கட்டில் தானே அதோட ரூட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணும்? நம்ம தண்ணியை விடும்போது வாட்டரில் அந்த தண்ணியில் வந்து இந்த ஃபெர்டிலைசர்லாம் வந்து கரைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ வாட்டர் மூலமாக அது என்ன பண்ணுது? அந்த மினரல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே, சரி. பிளான்ட்ஸ் கண்டெயின் நியர்லி 90% வாட்டர். அதாவது ஒரு பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 90% வாட்டரால தான் உருவாயிருக்குமா பிளான்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, அப்போ ஹியூமன் பாடியில் எத்தனை % வாட்டர் இருக்கும்? எங்கே கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? சரி, சயின்ஸுங்கிறதே அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாட்டர் வந்து பிளான்ட்ல 90% இருக்குது அப்படின்னா அப்போ ஹியூமன் பாடியில் எவ்வளோ % வாட்டர் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சரி, water is essential because germination of seeds does not take place under dry conditions. ட்ரையான கண்டிஷனில் ஒரு சீடு வந்து முளைக்காது இல்லைங்களா? அப்போ வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து 6th சீட்லாம் வளர்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெசன்லேயே நமக்கு முன்னாடி வந்து ஒரு சீடு எப்படி வந்து க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் போன ஆக்டிவிட்டியில். ஓகேங்களா? சரி, அப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ட்ரையான ஒரு சீடு வந்து தானாக முளைக்காது. ஓகே,
ஸோ அப்போ அது முளைச்சி வரணும் அப்படின்னா, அந்த சீடு முளைக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? அதுக்கு வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரியன்ஸ் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஈச் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அந்த வாட்டரில் தான் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே அதில் கரைஞ்சி அதன் மூலமாக பிளான்ட்டுக்கு எல்லா பக்கத்துலேயும் போகுது. நம்ம சொன்னோம் இல்லையா, ரூட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபெர்டிலைசர்லாம் போடுவோம். அது என்னவாகும்? நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணியில் கரையும். ஓகேங்களா? அப்போ தண்ணியில் கரையும் போது பிளான்ட் என்ன பண்ணும்? தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்குமா? ரூட்டு மூலமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள அந்த பிளான்ட்டில் உள்ள எல்லா பார்ட்டுக்கும் அது என்ன கொண்டு போகுது? தண்ணியை வந்து கொண்டுட்டு போகுது. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து தண்ணி எப்படி குடிக்கிறோம்? நம்ம வந்து மவுத் மூலமாக வாட்டரை வந்து எடுத்துக்கிறோம். பாடியில் எல்லா பக்கமும் நம்மளோட நியூட்ரிஷனை கொண்டுட்டு போகிறது எது? அதையும் யோசிச்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம பாடியில் எல்லா பார்ட்டுக்கும் நியூட்ரிஷன் போகணும். அப்படி போனால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? சுறுசுறுப்பாக எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா? சரி, அப்போ அதை எது வந்து கொண்டுட்டு போகுது நம்ம பாடியில் எல்லா பார்ட்டுக்கும்? இங்கே பிளான்ட்டுக்கு எது கொண்டுட்டு போகுது? வாட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட்டரில் தான் எல்லா நியூட்ரிஷனும் அதோட நியூட்ரிஷன் எல்லாம் மிக்ஸ் ஆகி பிளான்ட்டோட எல்லா பக்கத்துலையும் எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா? ஒரு இலை வளரணும், ஒரு செடி வளரணும் அப்படின்னா எல்லா பக்கத்துக்கும் அதுதான் கொண்டுட்டு போகுது. பூ பூக்கணும்னு எல்லா பக்கத்துக்கும் கொண்டுட்டு போகுது இல்லைங்களா? அப்போ நம்ம ஹியூமன் பாடியில் எல்லா பக்கத்துலேயும் நியூட்ரிஷனை எது எடுத்துகிட்டு போகுது? பாடியில் உள்ள எல்லா பார்ட்லேயும் நியூட்ரிஷனை எது எடுத்துகிட்டு போகுது? யோசிச்சு சொல்லுங்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். Water also protects the crop from both frost and hot air currents. அது மட்டும் இல்லை, வாட்டர் வந்து ஒரு பிளான்ட்டை பாதுகாக்குது. எதுலேருந்து பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பனி பெய்யும் பொழுது. ஓகேங்களா? அதாவது பனி பெய்யறதுக்கும் தண்ணி தானே, அது ஏன் தண்ணி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிகமாக பனி பெஞ்சால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி நமக்கு வந்து வாடி போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துலையும் சரி, ஏர் வந்து அதாவது காற்று வந்து ரொம்ப ஹீட்டாக அனல் காற்றடிக்குன்னு சொல்லும்ல, வெயில் காலங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம்? அப்படியே காற்றே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஹாட்டான ஏர் நமக்கு வந்து வீசுகிற காலங்கள்லையும் என்ன பண்ணும்? இந்த வாட்டர் தான் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எதை? கிராப். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து வந்து அதை பாதுகாக்குது. டு மெயின்டைன் த மாய்ஸ்சர் ஆஃப் த சாயில் ஃபார் ஹெல்த்தி கிராப் growth, field have to be water regularly. அதாவது அந்த வாட்டர், அந்த சாயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளான்ட் வச்சுருக்கு, அந்த பிளான்ட் வளர்கிற அந்த சாயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வாட்டரோட கண்டென்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்போதுமே அந்த சாயில் வந்து ஈரப்பதமாகவே இருக்கணும். மாய்ஸ்சர்னா என்ன? ஈரப்பதமாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியான கிராப் வந்து வளர முடியும். ஒரு நல்ல ஒரு கிராப் வந்து வளர முடியும். அது நல்லா வளர்ந்தாலே நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும். நம்ம என்ன அதுலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு நிறைய கிடைக்கணும் இல்லைங்க? ஓகேவா? ஒரு மாமரம் வைக்கணும் அப்படின்னா அது நமக்கு நிறைய மாம்பழம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த தண்ணி இருக்கிற அந்த மரம் இருக்கிற இடத்துல எப்போதும் வந்து மாய்ஸ்சராகவே அதோட சாயில் எப்போதும் ஈரமாக இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எப்போல்லாம் தண்ணி தேவையோ அப்போல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? have to be water regularly. அப்போ அந்த இடத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம அந்த சாயிலை மாய்ஸ்சராக வச்சுக்கணும்னா ரெகுலராக நம்ம வந்து தண்ணி விடணும். ஓகேங்களா? கொஞ்ச நாள் நம்ம விடாமல் விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும்? அந்த செடி காஞ்சி போயிடும். சரியா? சரி, அப்போ இப்போ நம்ம தண்ணி விட போகிறோம். ஓகே, தண்ணி விடுறது ஏன் முக்கியம்? ஒரு பிளான்ட் எப்படி வந்து தண்ணியை எடுத்துக்குது, அது எடுத்துக்கிறதுனால அதுக்கு என்ன ஆகுது, இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். இதுதான் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம சொன்னது. ஓகேங்களா? சரி, அப்போ தண்ணி நம்ம வந்து விட போகிறோம். இரிகேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, சரி, அப்போ இரிகேஷன்னா என்ன? இந்த சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால்ட் இரிகேஷன். அதாவது ஒரு கிராப்ஸுக்கு, அதாவது ஒரு பயிருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ரெகுலர் இன்டர்வலில் தண்ணி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இரிகேஷன். எப்போதும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரெகுலர் இன்டர்வலில் தண்ணி விடணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் இரிகேஷன் அப்படிங்கிறது. வீட்டில் நீங்கள் வந்து பிளான்ட்டெல்லாம் சின்ன தொட்டியிலையோ இல்லை ஒரு சின்ன இடம் வந்து தரையிலையோ நீங்கள் வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தண்ணி விட சொல்லுவாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் தான் தண்ணி விட சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கே தெரியும் தண்ணி விடுவீங்க. எப்போ தண்ணி விடுவீங்க? எந்த டைமுக்கு தண்ணி விடுவீங்க? நீங்கள் வந்து எப்படிலாம் விடுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லையோ இல்லை ஏர்லி மார்னிங்கில் தண்ணி விடுவாங்க. ஓகே, சரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் நமக்கு என்ன ஆகாது, வெயில் அதிகமாக இருக்காது, சாயில் ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தண்ணி விடும் பொழுது பிளான்ட்ஸுக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த டைமில் தண்ணி விட்டால் நல்லா வந்து பிளான்ட்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு ஆன்சர் நானே சொல்லிட்டேன். இந்த டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் வேரிஸ் ஃப்ரம் கிராப் டு கிராப், சாயில் டு சாயில் அண்ட் சீசன் டு சீசன். இந்த மாதிரி தண்ணி விடுறது, அதாவது இரிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மாறும். எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் டு கிராப் மாறும். அதாவது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தண்ணி விட முடியாது. நம்ம வந்து பேடிஸ் போட்டிருப்பாங்க, ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பேடி இருக்கும், அப்புறம் வந்து என்ன சுகர் கேன் இருக்கும், அப்புறம் வந்து வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் போட்டிருப்பாங்க. இது ஒன்றுக்கும் தண்ணி எப்படி விடணும் அப்படிங்கிறது நமக்கு மாறும். ஓகேங்களா? எல்லாமே ஒரே கிராப்ஸா இல்லைங்களா? ஸோ அதனால் தண்ணி விடக்கூடிய அளவு மாறும். ஓகே, ஸோ அதே நேரத்தில் சாயிலுக்கு சாயில் வந்து தண்ணி மாறும். ஓகேவா? கிளே சாயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெட் சாயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அலுவியல் சாயில், அப்புறம் வந்து பிளாக் சாயில் எது அதிகமாக வளரும் நீங்கள் சோஷியலில் படிப்பீங்க. ஓகேங்களா? பிளாக் சாயிலில் எது நல்லா வளரும், அதுக்காக அந்த சாயிலுக்கு இன்னொரு பேரே இருக்குது, படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி சாயிலுக்கு சாயில் வந்து இரிகேஷன் மாறும். சில சாயிலுக்கு வந்து அதிகமாக தண்ணி விடணும், சிலது வந்து தண்ணி அப்படியே சேர்த்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? தண்ணி அப்படியே நிறுத்தியே வச்சுருக்கோம். அந்த மாதிரி சாயிலுக்குலாம் நம்ம அதிகமாக தண்ணி விட தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி சாயில் மாறும். அதே மாதிரி சீசனுக்கு சீசன் மாறும். இது நமக்கே தெரியும். வெயில் காலமானால் நம்ம வச்சுருக்க செடியே நமக்கு என்ன ஆகும், ரொம்ப வாடி போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 நேரமும் தண்ணி விடுவோம். ஓகேங்களா? இதே மழை பெஞ்சிட்டு இருந்தால் நம்ம தண்ணி விடுவோமா? விட மாட்டோம் இல்லைங்களா? மழை தண்ணியே போதும். அப்போ மழை காலங்களில் நம்ம தண்ணியே விட மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீசனுக்கு சீசன் வந்து அந்த இரிகேஷன் டைம் அப்படிங்கிறது நமக்கு மாறும். ஓகேவா? சரி, இன் சம்மர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வாட்டரிங் இஸ் ஹையர். சம்மர் டைமில் நம்ம தண்ணி விடுறது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கே தெரியும், வீட்டு செடி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சம்மர் டைம்லலாம் செடி ரொம்ப வாடி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், காலம்பறை தண்ணி விட்டுட்டு போவோம், சாயந்தரம் வந்து தண்ணி விடுவோம். ஓகேங்களா? சரி, ஏன் அந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறோம்? சம்மர் டைமில் ஏன் வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படுது அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் இட் ஸோ? ஏன் அதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படுது? குட் இட் பி டியூ டு த இன்க்ரீஸ்டு ரேட் ஆஃப் எவாபரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த சாயில் அண்ட் த லீவ்ஸ். அந்த வெயில் நேரத்தில் அதோட லீவ்ஸ்லேருந்து என்ன ஆகுது, சாயில்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, தண்ணி அதிகமாக எவாபரேஷன் ஆகுது. அதனால தான் நம்ம அதிகமாக தண்ணி விடுறோமோ? இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்கள். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதிகமாக தண்ணி விடுறோமோ? சே எஸ் ஆர் நோ? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன். ஸோ இப்போ இரிகேஷன் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. அப்போ இரிகேஷனுக்கு தண்ணி தேவை. அது நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அந்த இரிகேஷன் தேவையான சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் இரிகேஷன் ஆர் வெல்ஸ், டியூப்வெல்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ் அண்டு கேனல்ஸ். ஸோ அந்த காலத்துலலாம் அதிகமாக வந்து கிணற்று பாசனம்னு சொல்லுவாங்க. கேணிலேருந்து தண்ணியை இறச்சி ஊற்றுவாங்க. இது நம்ம மறுபடியும் படிப்போம், அடுத்தடுத்த ஸ்லைடில் நமக்கு வரும். குளங்கள் நிறைய வெட்டி வச்சுருப்பாங்க, ஏரிகள் நிறையா இருக்கும். அப்புறம் மழை பெஞ்சா ரிவர்ஸில் நிறைய தண்ணி வரும், அதெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. எப்படி ஒரு டேம் கட்டி சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டேம்லாம் கட்டி சேர்த்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காலத்துலேயும் ரொம்ப பழமையான டேம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த டேம் பேரை வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த மாதிரி நமக்கு ஏரி, குளம், ஆறுகள் இதன் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் பண்ணுவாங்க, தண்ணியை வந்து செடிகளுக்கு பாய்ச்சுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டியூப்வெல்ஸ், அதாவது போர் போட்டு தண்ணி எடுத்து அதை நம்ம நிறைய வந்து தண்ணியை வந்து பாய்ச்சுறோம். ஏன்னா ஆறுலலாம் நம்ம தண்ணி ரொம்ப குறைஞ்சி போச்சு. வாட்டர் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பயிர்களுக்கும் தண்ணி தேவைப்படுது, நமக்கும் தண்ணி தேவைப்படுது இல்லைங்களா? அது வளர்ந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். அப்போ என்ன தேவை, பிளான்ட்ஸும் நமக்கு தேவை, நமக்கும் தண்ணி தேவை. அதனால் நம்ம வாட்டர் வந்து ரொம்ப நிறைய வந்து மழை தண்ணியெலாம் சேகரிக்கணும். ஓகே, சரி. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்ன? பழங்காலத்தில் எந்த மாதிரி நீர்ப்பாசனத்தெல்லாம் பயன்படுத்தினாங்க? ஓகேங்களா? இரிகேஷன்னா கரெக்டான வேர்டு வந்து நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
தண்ணியை வந்து வயல்களுக்கு பாய்ச்சுறது. ஸோ அந்த மாதிரி எப்படி பயன்படுத்தினாங்க? த வாட்டர் அவைலபிள் இன் வெல்ஸ், லேக்ஸ் அண்ட் கெனல்ஸ் இஸ் லிஃப்டட் அப் பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஃபார் டேக்கிங் இன் டு த ஃபீல்ட்ஸ். அதாவது அப்போல்லாம் வாட்டர் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேணி வெட்டியோ இல்லை ஏரிகள் மூலமாகவோ, அந்த வாய்க்கால்கள்னு சொல்லுவாங்க, ஏரியிலேருந்து சின்னதாக ஒன்று வெட்டி ஃபீல்டு வரணும் கொண்டுட்டு வருவாங்க. ஓகேங்களா? அப்போல்லாம் பைப்பெல்லாம் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ பிவிசி பைப்லாம் போட்டு கொண்டு வரோம் பாருங்கள், அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏரியிலேருந்து நேராக வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி நம்ம கீழே பள்ளமாக வெட்டிக்கிட்டே வருவாங்க. மண்ணிலையே வெட்டிட்டு வந்து எவ்வளோ தூரம் ஃபீல்டு இருக்கோ அது வரணும் வெட்டி விடுவாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணும், அந்த ஏரி தண்ணி அங்கே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெத்தடில் பம்ப் பண்ணி தண்ணி அதுலேருந்து எடுத்து ஃபீல்டுக்கு ஊற்றிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அந்த மெத்தடில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு cattle or human labors used in this method. So these methods are cheaper but less efficient. அதாவது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி மோட்டர்லாம் கிடையாது. இந்த படத்தை காட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இங்கே இது வந்து மோட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, இந்த ஃபார்மர் வெளிலேருந்து தண்ணியை வந்து எடுத்து ஒரு இடத்துல ஊற்றுறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க சின்னதாக பாண்டு மாதிரி. ஓகே, ஸோ அதில் ஊற்றுறாரு. அது வழியாக என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு சின்ன வந்து கிணல் வெட்டி வச்சுருப்பாரு. வெட்டி வச்சு இங்கே பிளான்ட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது போகிற மாதிரி சின்ன சின்னதாக கிணலை வெட்டி வச்சுருப்பார். அப்போ ஒரு இடத்துல ஊற்றி நமக்கு என்ன பண்ணும், எல்லா இடத்துக்கும் நமக்கு வரணும். அப்போல்லாம் பைப்பெல்லாம் போட்டு நம்ம விட முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாருங்கள், செயின் பம்ப் பண்ணி சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பக்கெட் தான் நம்ம எடுத்து ஊற்றுறாரு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயினில் ஒரு 2-3 பக்கெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கனெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு வீல் இருக்கும். இதை நீங்கள் சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த செயின் வழியாக அந்த ஒரு பக்கெட் மேலே வரும். மேலே வந்து இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு சின்ன பாண்ட் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த பக்கெட் மேலே வரும்போது தலைகீழ அப்படி கவரும். ஓகேங்களா? ஸோ அப்போ தண்ணி கீழே ஊற்றிடும். கீழே ஊற்றிட்டு மறுபடியும் மேலே அப்படி சுற்றி வரும். சுற்றி வந்து என்ன ஆகும், திரும்ப இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்து கீழே போகும்போது கீழே தண்ணியை மொண்டுரும். ஓகேங்களா? இந்த பக்கெட்டில் நிறைஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், அப்படி சுற்றி வரும்போது இங்கே ஊற்றும். ஸோ இந்த மாதிரி 2-3 பக்கெட்டை வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி சுற்றுவாங்க. சுற்றும் போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் நிறையா வந்து தண்ணி நமக்கு கிடைக்கும். இது வந்து செயின் மெத்தட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் அப்படிங்கிறாங்க. இந்த ராக்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட செயின் மெத்தட் மாதிரி தான். இது வந்து ஹியூமன் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்கரத்தில் வந்து சுற்றி வரும். இந்த சக்கரத்தை எதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சின்ன சின்னதாக இதே மாதிரி பக்கெட்னா சின்ன சின்னதாக நிறைய கண்டினியூவாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடு சுத்த இந்த வீல் ரொட்டேட் ஆகும். இங்கே இருக்கிற அந்த பக்கெட் கனெக்ட் பண்ணியிருக்க வீல் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது அடியில் போகும்போது தண்ணியை முண்டுரும். மேலே வரும்போது என்ன ஆகும், தண்ணி ஊற்றுமா, அப்போ ஊற்றும். திரும்ப வந்து கீழே போய் நம்ம என்ன பண்ணோம், அந்த பள்ளத்தில் தண்ணியை வந்து எடுத்துட்டு மேலே வரும்போது என்ன பண்ணுவோம், ஊற்றும். இந்த இதில் ஊற்றி இதன் வழியாக என்ன ஆகும், ஒரு பைப்பு போட்டு இல்லைன்னா ஒரு கிணல் வெட்டி விட்டு அது வழியாக தண்ணி ஊற்றுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தெஹிலி அப்படிங்கிற மெத்தட். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு இங்கே இறக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இறக்க தேவையில்லை. கீழே வந்து ஒரு ஸ்டோன் கட்டி வச்சுருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து ஃபிக்ஸடாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பக்கெட்டை இழுத்தாங்க அப்படின்னா தண்ணி ரொம்பவும். ஸோ அப்போ வந்து ஸ்டோன் மேலே வரும். ஓகே, ஸோ அப்போ தண்ணி ரொம்பது என்ன ஆகும், ஸ்டோன் வெயிட்டுக்கு அது கீழே மறுபடியும் இறங்குமா விட்டுட்டாங்கன்னா, அது இறங்கும் போது என்ன ஆகும், இவங்க ஈஸியாக மேலே எடுத்து இதில் ஊற்றிடுவாங்க. இது வழியாக வந்து தண்ணி போகும். ஓகேவா? ஸோ இதில் ஊற்றும் போது வழியாக தண்ணி வந்து போகும். ஓகேவா? சரி, இந்த மெத்தட்லாம் தான் அப்போ பயன்படுத்தினாங்க. அப்போ என்ன பயன்படுத்தினாங்க, இந்த மாடுகள் கால்நடைகளையும் ஹியூமன்ஸ்னால் இந்த வேலையை செஞ்சாங்க. ஓகேங்களா? எந்த மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. ஸோ திஸ் மெத்தட் ஆர் சீப்பர். அதனால் வந்து கரண்ட்டெல்லாம் செலவாகாது. ஓகேங்களா? பம்ப் செட் போட்டு மோட்ரு போட்டு இப்போ கரண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி கரண்ட்லாம் செலவாகாது. ஆனால் சீப்பான மெத்தட் தான், பட் லெஸ் எஃபிஷியன்ட். ஆனால் அந்த அளவுக்கு வேகமாக நமக்கு தண்ணி வராது. ஓகேங்களா? மோட்ரு போட்டால் என்ன பண்ணலாம், 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சாலும் அவ்வளோதான் நமக்கு வந்து வாட்டர் சப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும், அதாவது திறன் ரொம்ப கம்மி. ஓகே, சரி, திஸ் வேரியஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தடா, இதுதான் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 மெத்தட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பம்ப்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் லிஃப்டிங் வாட்டர். பம்ப்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்ப்ஸுங்கிற வேர்டு வந்து காமனாக வந்து வாட்டரை எடுத்து ஊற்றுறோம் அப்படின்னாலே அது பம்ப்ஸ் தான். ஓகேங்களா? பள்ளத்துலேருந்து வாட்டரை எடுத்து நம்ம வந்து ஊற்றுறோம் அப்படின்னாலே அது வந்து பம்ப்ஸ் தான்.
ஆனால் நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சோலார் எனர்ஜி மூலமாக இப்போ நம்ம வந்து பம்ப்ஸை வந்து ரன் பண்ணுறோம். அந்த எடுத்து ஊற்றக்கூடிய மெத்தடை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டீசல் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து பயோகேஸோ, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி மோட்ரு வீட்டில் போட்டுமே தண்ணி வருது பாருங்கள், அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியோ நம்ம என்ன பண்ணுறோம், பம்ப்ஸை வந்து ரன் பண்ணுறோம். அதன் மூலமாக தண்ணி வந்து இறைச்சி ஊற்றுறாங்க. ஓகேங்களா? சரி, மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் ஹெல்ப் ஆஸ் டு யூஸ் வாட்டர் எக்கனாமிக்கலி. வாட்டரை வந்து எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா மாடர்ன் மெத்தட் தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கம்மியான வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து மாடர்ன் மெத்தட்னு சொல்லலாம். ஏன் அது கம்மியான வாட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், இந்த மெத்தடில் இங்கே நம்ம ஊற்றுற தண்ணி இந்த செடிக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி அதை அப்சர்வ் பண்ணிக்கும் மண்ணில். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல உள்ள மண் எல்லாமே பாதி தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். செடிக்கு வரும்போது என்ன ஆகும், நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா? இந்த மாடர்ன் மெத்தடில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாக வாட்டர் செலவு பண்ணலாம்ப்பா. எக்கனாமிக்கலாக வாட்டர் செலவு பண்ணோன்னா எங்கெங்கே தண்ணி ஊற்றணுமோ போதுமோ அங்கே மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி மெத்தட் தான் இப்போ மாடர்ன் மெத்தட். ஏன்னா இப்போ தண்ணி அதுங்களை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. இந்த மாதிரி தண்ணியோட அளவு வந்து இப்போ நமக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மாடர்ன் மெத்தடில் நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். அதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மெயின் மெத்தட் யூஸ்டு ஆஸ் ஃபாலோஸ். இதில் வந்து மெயினாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி தூவுறது. ஓகேங்களா? ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனா என்ன, அது தூவுறது. ஓகேங்களா? மழை எப்படி பெய்யுது, ஸ்ப்ரிங்கிள் ஆக சொல்கிறோம்லையே அந்த மாதிரி மழை மாதிரி தண்ணியை வந்து தூவுறது. எது மேலே, செடிகள் மேலே. எப்படி? திஸ் சிஸ்டம் இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஆன் த அன்ஈவன் லேண்ட் where sufficient water is not available. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஈவன் லேண்ட். அன்ஈவன் லேண்ட்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்குது மண், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சமமாகவே இல்லாத ஒரு நிலப்பகுதி. ஓகேங்களா? சமமாக இருந்தால் தான் தண்ணி ஒரே மாதிரி ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ சமமாகவே இல்லாத ஒரு நிலப்பகுதி. அப்படி இல்லை அப்படின்னா சஃபிஷியன்ட் வாட்டர், போதுமான அளவு தண்ணி இல்லை. இப்போ நம்ம ஒரு செடி பிளான்ட் வைக்கிறோம், ஒரு ஃபீல்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி இல்லை. பட் ஆனால் எல்லா செடிக்கும் தண்ணி போகணும். என்ன பண்ணலாம், அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாமா, ஸ்ப்ரிங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? சரி, அப்படின்னா அது என்ன மெத்தட்? இங்கே பாருங்கள், இந்த படத்தில் காட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ப்ரிங்கிள் மெத்தட் அப்படிங்கிறது. இந்த படத்தில் பாருங்களேன், அந்த செடிக்கு மேலே வந்து ஒரு பைப் வச்சு அதுலேருந்து தண்ணி அப்படியே தூவுற மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ப்ரிங்கிள் மெத்தட். இந்த மெத்தடில் இது மேலே உள்ள இந்த பைப்பு தான் இது. ஓகேங்களா? இது எட்டிருந்து பார்க்கணும் உங்களுக்கு அப்படி தெரியுது. மேலே உள்ள பைப்பு தான் இந்த இது இப்படி தான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணும். ஓகேவா? சாரி, அந்த செட்டப் எப்படி இருக்குங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பர்பண்டிகுலர் பைப்ஸ் ஹேவிங் ரொட்டேட்டிங் நாசில்ஸ் ஆன் டாப். ஒரு பர்பண்டிகுலராக பைப் இருக்குதா அது? ஓகேங்களா? பர்பண்டிகுலர் லேண்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு பைப் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இந்த தான் ரொட்டேட்டிங் டேப். ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் டாப் வந்து அதில் இருக்கும். ஆர் ஜாயின் டு த மெயின் பைப் லைன் அட் ரெகுலர் இன்டர்வல். கொஞ்சம் இடம் விட்டு இடம் பாருங்க, இங்கே வச்சுருக்காங்களா, அடுத்தது இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்து இங்கே வச்சுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வலில் ஒரு மெயின் பைப் லைனில், ஒரு பெரிய பைப் லைனில் இதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த செட்டப். சிம்பிளான செட்டப் தான், உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, when water is allowed to flow through the main pipe under pressure with the help of pump is escapes from the rotating nozzles. ஒரு பம்பு வச்சு மெயின் பைப் லைனில் போகிற தண்ணியை வந்து பம்ப் பண்ணி மேலே அந்த பைப் லைனுக்கு வர மாதிரி பண்ணுவாங்க. மேலே வந்தது என்ன ஆகும், அந்த நாசில்ஸ் வழியாக ரொட்டேட் ஆகும்பொழுது மேலே வர தண்ணி எல்லா பக்கமும் ஒன்றா ஈவனாக தெளிக்கும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், நான் சிம்பிளாக ஒரு சைடு ரொட்டேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்கேன். இது வேகமாக ரொட்டேட் ஆனால் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், தண்ணி எவ்வளோ வேகமாக ஸ்ப்ரிங்கிள் ஆகும், அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இட் கெட்ஸ் ஸ்ப்ரிங்கிள்ட் ஆன் த கிராப் ஆஸ் இஃப் இட் இஸ் ரெய்னிங். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி எப்படி தூவுது எல்லா பக்கமும், மழை பெஞ்சா எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகும். ஸ்ப்ரிங்க்லர் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் லான்ஸ், காஃபி பிளான்டிங் அண்ட் செவரல் அதர் கிராப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்வெளிகள்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து கார்டன்லலாம் புல்வெளி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தண்ணி இருந்தால் தான் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அந்த புல்லுக்கு நிறைய தண்ணி வந்து தரையில் அப்படியே ஊற்றி விட முடியுமா, ஊற்றி விட்டால் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து தெளிக்கிற மெத்தடை பயன்படுத்துவாங்க லான்ஸ். ஓகேங்களா? அப்போ காஃபி விளை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் பயன்படுத்துவாங்க. அதிகமாக தண்ணி தேவைப்படாது, பட் ஆனால் தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. அப்போ தான் பசுமையாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. சரி, இப்போ அடுத்தது இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ட்ரிப் சிஸ்டம். இது நம்மளே வந்து நிறைய நம்ம வீடுகளில் பண்ணலாம். ஓகேங்களா. சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நம்ம வீட்டில் உள்ள ஓஸில் தண்ணி விடுவோம் பார்த்தீங்களா. விடும்பொழுது ஓட்டையாச்சு என்ன பண்ணலாம், அங்கே ஒரு பிளான்ட்டை வச்சுருங்க. அந்த தண்ணி ஒழுக ஒழுக என்ன ஆகும், அதுலேருந்து இந்த பிளான்ட் நல்லா வளரும். ஓகே, அதான் ட்ரிப் சிஸ்டம். சிம்பிளாக. ஓகே, அவ்வளோதானா. சரி, இந்த சிஸ்டம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ராப் பை ட்ராப் டைரக்ட்லி நியர் த ரூட்ஸ். இந்த சிஸ்டம் மூலமாக டைரெக்டாக அதோட வேருக்கே தண்ணி விடுறது. இங்கே பாருங்களேன், இந்த படத்தில் அதோட இங்கே பிளான்ட் இருக்கா, இந்த ஒரு ஓஸில் தண்ணி ஓட்டை போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு பைப்பில் அது ஓட்டை வழியாக என்ன ஆகுது, தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குதா, கரெக்டாக அது வேர்கிட்ட சொட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் கால்டு ட்ரிப் சிஸ்டம். இட் இஸ் த பெஸ்ட் டெக்னிக். இது ஒரு பெஸ்ட் டெக்னிக். ஆமாம், நம்ம ஓஸ் ஓட்டை ஆகிட்டா கூட அந்த ஒரு பிளான்ட்டை தூக்கி வச்சிட்டோம்னா பிளான்ட்டுக்கு தண்ணி போன மாதிரி இருக்கும். நம்ம ஓஸும் வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா. டெக்னிக் ஃபார் வாட்டரிங் ஃப்ரூட் பிளான்ட்ஸ், கார்டன் அண்ட் ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வளர்க்கணும் ஆசைப்படுறீங்க, கார்டன்ஸ் இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் இருக்கிற இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த இரிகேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா கரெக்டாக பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து பிளான்ட் வச்சுருப்பாங்க. அதே இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அதோட வேருக்கு என்ன ஆகும், நம்ம தண்ணி வந்து போகும். வாட்டர் இஸ் நாட் வேஸ்டட் அட் ஆல். இதில் வந்து தண்ணி வேஸ்ட்டே ஆகாது. கரெக்டாக செடியோட வேருக்கே போகுதா, அப்போ அது கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். வேறு எங்கேயும் தண்ணி நமக்கு லீக் ஆகாது. ஓகேங்களா. இட் இஸ் த மூன் இன் ரீஜியன்ஸ் வேர் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் பூர். அதாவது தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள், ரொம்ப வறட்சியான பகுதிப்பா, தண்ணியே கிடைக்காது, அந்த இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிஸ்டத்தை பயன்படுத்தி செடிகளை வளர்க்கலாம். ஓகேங்களா. இது ஒரு வரப்பிரசாதம். உன்னான ஒரு வரப்பிரசாதம், அதாவது ஒரு ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த வாட்டர் இரிகேஷன். ஓகேங்களா. ஸோ அதாவது என்னது, ட்ரிப் சிஸ்டம். ஓகே, ஏன்னா நம்ம தண்ணியே இல்லைனாலும் எப்படியாவது ஒரு செடியை நம்ம வளர்த்துடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் என்னது, ட்ரிப் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு வந்து மாடர்ன் மெத்தடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தடாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய மெத்தட் இருக்குது, பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை சேவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா. சரி, சொன்னதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சொன்னால் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.